பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உலக சாதனையாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் முரசொலி வாசகர் வட்டத்தின் சார்பாக அமைப்பாளர் என்ற முறையிலே அன்போடு வரவேற்கின்றேன். 2 நிமிடங்கள். அமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படி சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய பெண் உறுப்பினர்கள், சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பகுதி துணை செயலாளர்கள் ஆகிய பெண் உறுப்பினர்களை அழைத்து இந்த அரங்கத்தை நடத்துவது என்று அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள். ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னால் ஒரு ஆண் இருப்பார்கள், ஒரு ஆணுக்கு பெண் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நம்முடைய கவுன்சிலர்களை பொறுத்தவரை 17 பேருக்கும் நான் தொலைபேசியிலே பேசிய பொழுது அனைவரும் அவர்களே ஃபோனை எடுத்தார்கள் என்பதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவர்களே செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருந்தது. என்னுடைய கடமை. தற்பொழுது சிறப்புரையாற்றுவதற்காக வருகை வந்துள்ள நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை 1964ஆம் ஆண்டு சேலத்திலே பிறந்த நம்முடைய அருள்மொழி அவர்கள் அங்கே பள்ளி படிப்பை முடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பு. அவருக்கு 4 வயது இருக்கின்ற பொழுதே தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய முன்னிலையிலே மேடையிலே ஏறி கவிதை படிக்கின்ற வரலாற்று பெருமையை பெற்றவர்கள். அதன் பிறகு சேலத்திலிருந்து அவர்கள் சென்னைக்கு அங்கே ஆங்கில கல்வி பட்டப்படிப்பை முடித்துவிட்டு, அதுவும் நம்முடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியிலே படித்தவர். அங்கிருந்து அவர் நேரடியாக சென்னைக்கு வந்து சட்டக்கல்லூரியிலே 85-88 ஆண்டுகளிலே அவர்கள் படித்து முடித்து வழக்கறிஞராக கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு செய்தி என்னவென்றால், இடைவிடாத பெரியார் இயக்க போராட்டங்கள், பெரியார் இயக்க பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான ஒரு சலனத்திற்கு இடமின்றி அப்பொழுது கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது ஈழத்தமிழர் பிரச்சனைக்கான பல்வேறு போராட்டங்களிலே நாங்கள் எல்லாம் அப்பொழுது ஈடுபட்டோம். அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்தை எல்லாம் வழிமறித்து அங்கெல்லாம் போஸ்ட் ஓட்டுவார்கள், பேருந்து மூழ்க. அப்பொழுது தளபதி கிட்ட அண்ணன் இங்கே இருந்தார்கள். அப்படி மிக தீவிரமான செயல்பாட்டாளர்கள். அந்த வகையில் முரசொலி வாசகர் வட்ட வருகை தந்திருக்கின்றவர்களை வருகை என்று வரவேற்று அடிக்கற்கள், நம்முடைய பெண் சகோதர சகோதரிக்கான படிக்கற்கள், இவற்றை மீறி செல்வதற்கின்ற பொழுது எதிர்கொள்கின்ற தடைக்கற்கள் ஆகியவற்றை எப்படி எதிர்கொண்டு முன்னேறுவது என்பதை பற்றி ஒரு குறிப்பாக இந்த தலைப்பை அவரே தந்திருக்கின்றார் என்பதை மாத்திரம் சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கு நன்றி கூறி மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தில் திராவிட இயக்கத்தினுடைய புயலாக வீசிக்கொண்டிருக்கின்ற 2ஆம் முறையாக சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றி எங்களை பெருமைப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கழகத்தின் மூத்த பிள்ளை முரசொலியினுடைய பெயர் தாங்கி வாசகர் வட்டம் என்று தொடர்ச்சியாக திராவிட இயக்க கருத்துக்கள், சமூக நீதிக்கான பயிற்சி பட்டறை என்று இதனை மாற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர், மாண்புமிகு மருத்துவ மக்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அண்ணன் அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர், நாங்கள் எல்லாம் எங்களுடைய அன்பிற்குரிய தோழமை என்று கொண்டாடுகின்ற பகுத்தறிவு சுடரொளி, தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு மேலான நட்பை பேணி வருகின்ற அன்பான உள்ளத்திற்கு சொந்தக்காரர், இப்பொழுது நான் அவரிடத்திலே கொடுத்த புத்தகம் அவரை பற்றி ஒரு கதை, ஒரு கட்டுரை வடிவில் இருக்கின்ற ஒரு புத்தகம், ஒரு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒன்று. நம்மை போன்ற பெண்களுக்கெல்லாம் அவர் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக, அதிலும் குறிப்பாக பாதிக்கப்படுகின்ற விளிம்பு நிலையிலே இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றாக இருக்கின்றார் என்பதை சொல்லும் வண்ணம் அமைந்த அந்த கட்டுரை அது. அவர் இன்றைக்கு இங்கே உரையாற்ற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு மேடையில் இணைந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய காரப்பாக்கம் கணபதி, பலவாக்கம் சோமு அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.
பாடல் அருமையாக பாட தொடங்கிய உடனேயே உங்களுடைய கைதட்டல் ஒலி வந்து இந்த அரங்கத்தை நிறைத்தது. அதே உற்சாகத்தோடு அவருடைய உரையையும் நாம் கேட்கலாம். நன்றி. அடுத்தபடியாக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். முரசொலி வாசகர் வட்டத்தின் சார்பில் அடிக்கற்கள் படிக்கற்கள் தடைக்கற்கள் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்திட வருகை தந்து விட்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தலைமை உரையாற்றி விட்டிருக்கின்ற இந்த முரசொலி வாசகர் வட்டத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தடா ஓ சுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மதுரவாயில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைதை மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வேளச்சேரி மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் வே ஆனந்தம் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவரும் மதுரவாயில் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளருமான பெருமதிப்பிற்குரிய நொலம்பூர் வே ராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஷமீனா செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய திருமதி விசாலாட்சி கபிலன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய நம்முடைய சமூக வலைதளத்தின் மாநில பொறுப்பாளர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய சகோதரி பாலவாக்கம் ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய துணை செயலாளர் வாசுகி பாண்டியன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய அண்ணன் திரு பாலவாக்கம் சோம் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சகோதரி யாழினி அவர்களே, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி தனசேகரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற MK பிரியதர்ஷன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் மின்னல் கந்தப்பன் அவர்களே, சைதை கிழக்கு பகுதி இளைஞரணியின் அமைப்பாளர் இனிய நண்பர் கொடி பாலா அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் அன்பிற்கினிய நண்பர் மணிகண்டன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜெகதீசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய தாயே திருவேங்கடம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சைதை மேற்கு பகுதி கழகத்தின் இளைஞரணியின் அமைப்பாளர் அன்பு தம்பி பிரபு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் இறுதியில் இதே போன்றதொரு நிகழ்ச்சியில் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபவி அவர்கள் முரசொலி வாசகர் வட்டத்தை இங்கே தொடங்கி வைத்து முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜனவரி திங்கள் 2ஆம் தேதி இந்த முரசொலி வாசகர் வட்டத்திற்கான இந்த அரங்கை இங்கே துவக்கி வைத்தார்கள். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சைதை தொகுதியில் இருக்கிற ஏழை மகளிருக்கு தையல் பயிற்சி அளிப்பதற்கும் அழகு கலை பயிற்சி அளிப்பதற்குமாக இன்றைக்கு அமைக்கப்பட்டு அந்த பயிற்சிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மேல்தளத்தை கலைஞர் அரங்கம் எனும் திறந்தவெளி அரங்கமாக உருவாக்கி மாதந்தோறும் மாதத்தின் இறுதி நாளில் ஒரு முரசொலி வாசகர் வட்டத்தின் சார்பில் சிறந்ததொரு தலைப்பில்
கருத்தரங்கம் நடத்துவது என்று முடிவெடுத்து அந்த வகையில் இன்றைக்கு 2வது கருத்தரங்கமாக பெருவாரியாக மகளிரே பங்கேற்கிற வகையிலான கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் இப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெருமதிப்பிற்குரிய ஓ. சுந்தரம் அவர்கள், நான் கடந்த மாதம் கூட இதை பேசும்போது சொன்னேன், திடீரென்று ஒரு நாள் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை என்னிடத்தில் காட்டி, அவரிடத்தில் முரசொலி வாசகர் வட்டம் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை ஓ. சுந்தரம் வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதி தந்திருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கடிதத்தை பார்த்து படித்துவிட்டு, நல்ல யோசனையாக இருக்கிறது, முரசொலி வாசகர் வட்டம் அமைப்பது என்பது நல்ல விஷயம், இதை உடனடியாக செயல்படுத்த நான் உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி பெருமதிப்பிற்குரிய ஆற்காட்டார் அவர்களுக்கு தன்னுடைய கைப்பட ஒரு செய்தியை எழுதி தந்திருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய ஓ. சுந்தரம் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த முயற்சியை மேற்கொண்டு கடைசியாக எங்களிடத்தில் காட்டி, நானும் அவரிடத்தில் 2 வருடமாக இது நாம் ஒரு முறை செய்தால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். காரணம், விடாமுயற்சி, ஒட்டுமொத்தமாகவே எல்லா ஒரு நற்பண்புகளுக்கும் உதாரணம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 1942 தொடங்கிய அந்த முரசொலி வாசகர் வட்டத்தை நாம் தொடங்கினால் நிச்சயம் ஒவ்வொரு மாதமும் அதன் பெயரால் கருத்தரங்கங்களை நடத்திய தீர வேண்டும். எனவே அதற்கென்று ஒரு நிலையான இடம், ஒரு 200-250 பேர் உட்கார்ந்து இந்த கருத்தரங்கத்தை ஒவ்வொரு மாதமும் நாம் வாடகைக்கு மண்டபங்களை எடுத்து கருத்தரங்கங்களை நடத்துவது கடினம். எனவே முரசொலி வாசகர் வட்டத்திற்கு என்றே ஒரு இடத்தை அமைத்து நாம் இதை தொடங்கலாம் என்று சொல்லி ஒரு 2 வருடம் அதற்கு இடைவெளி கொடுத்து இறுதியாக இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த திறந்தவெளி அரங்கம் அதற்காகவே இன்றைக்கு தொடர்ச்சியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறந்த சொற்பொழிவாளரை கொண்டு இந்த கருத்தரங்கம் இங்கே நடத்தப்படவிருக்கிறது. கருத்தரங்கத்தில் வருகை தந்து உரையாற்றுபவர்கள் நிச்சயம் அவர்களுடைய உரைகளின் வாயிலாக வருகை தந்த ஒரு 50-100 பேராவது இயக்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான பற்று கொள்ளுகிற வகையில் கருத்துக்களை உங்களிடத்தில் விதைக்கவிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தரங்கம் நிச்சயம் ஒரு பெரிய பயனுள்ள கருத்தரங்கமாக அமையும் என்பதில் மாறுபட்டு கருத்து இருக்க முடியாது. நான் கூட மழை வந்து கொண்டிருக்கிறது, மகளிர் எல்லாம் சிறிய அளவிலான மழை தூறல் வந்தாலே வீடுகளை நோக்கி சென்று விடுவார்கள் என்றுதான் கருதி அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் ஒரு அதிசயம், இவ்வளவு பேரும் இந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் பங்கேற்று அமர்ந்திருக்கிறீர்கள். நிச்சயம் என்னதான் இனிமேல் வானம் இடித்து மழை எவ்வளவு பொழிந்தாலும் சகோதரி அன்புக்கினி அருள்மொழி அவர்கள் அவர் பேசுவதை நிறுத்த மாட்டார், நீங்களும் இழந்து போக முனைய மாட்டீர்கள் என்பது உறுதி. அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய ஓ. சுந்தரம் அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் எடுத்த காரியத்தை எப்படி நிறைவேற்றுபவர், அவரையும் எனக்கு ஒரு 30-40 ஆண்டு காலமாக தெரியும். ஒரு பேருந்தில் நடத்துனராக அவர் கொண்ட கொள்கைக்குரிய ஒரு லட்சணையை அவர் பையில், அந்த அரசாங்கத்தின் காசை வசூலிக்கிற அந்த பையிலேயே படமாக போட்டு பொதுமக்களிடையே மிக தைரியமாக தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்திய வீரர். அதற்காக அவர் ஏற்றுக்கொண்ட சிரமங்கள் ஏராளம். இருந்தாலும் இதுவரை எந்த வகையிலும் வாழ்க்கையில் அவர் கொண்ட கொள்கையில் தத்துவங்களில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு அற்புதமான செயல் வீரர் நண்பர் ஓ. சுந்தரம் அவர்கள். ஓ. சுந்தரம் அவர்கள் தலைமையில் இந்த வாசகர் வட்டம் உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு அற்புத கொடை நண்பர் ஓ. சுந்தரம். எனவே அவருடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் முதல் கூட்டத்திற்கு பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபவி வந்து தொடங்கி வைத்தார். பொருத்தமான ஒரு நிகழ்வு. அடுத்து யாரை இந்த கூட்டத்திற்கு அழைப்பது என்ற போது நான் தான் என்னுடைய சாய்ஸ் சொன்னேன். பெருமதிப்பிற்குரிய சகோதரி அருள்மொழி அவர்கள் பேசினால், அதுவும் நம்முடைய மகளிர் நிர்வாகிகளிடத்தில் பேசினால் சிறப்பாக இருக்கும். எனவே அவருடைய தேதியை பெறலாமா என்று கேட்டேன். சுந்தரம் சொன்னார், நிச்சயம் நல்ல சாய்ஸ் தான், அந்த தேதியை வாங்கி நடத்தலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ அங்கே பேசும்போது சொன்னார், 85லிருந்து 88 வரைக்கும் அவர் சென்னையில் வந்து
சட்டக்கல்லூரி மாணவியாக இங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம் சைதாப்பேட்டையில். அப்போ அருள்மொழி இல்லை, அவங்க சேலம் அருள்மொழி. ஒரு அன்பிற்கினிய ஒரு சிறிய தங்கையாக, திருமணமாகாமல் ஒரு சிறிய வயது தங்கை, ஒரு கல்லூரி மாணவி. சைதாப்பேட்டையில் நாங்கள் ஒரு பகுத்தறிவாளர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பு வச்சுருந்தோம். நான் அதுக்கு துணைத் தலைவர். நண்பர் குகானந்தம், நண்பர் சம்பத், ராஜா போன்ற ஏராளமான ஜெயபால் போன்ற ஒரு 10க்கும் மேற்பட்ட நண்பர்களோடு அந்த அமைப்பை நாங்கள் நிறுவி வந்தோம். அப்போ அந்த 84, 85 அந்த வாக்கில் அப்போ சைதாப்பேட்டையில் இன்னொரு அமைப்பு வச்சுருந்தோம், தமிழீழ ஆதரவு இளைஞர் பாசறைன்னு. அதுக்கு நான் தான் தலைவர். அந்த அமைப்பெல்லாம் வச்சுருந்த நேரத்தில் தான் சகோதரி அருள்மொழியை சேலத்திலிருந்து தேதி வாங்கி முதன் முறையாக சென்னையில் பேசுவதற்காக அழைத்தோம். அப்போ ஒரு கல்லூரி மாணவி பிஏ படிச்சுட்டு இருந்ததா சொன்னாங்க. ஒரு கல்லூரி மாணவியாக வந்து சைதாப்பேட்டையில் முதல் கூட்டத்தில் தேரடியில் பேசினாங்க. இன்றைக்கி திராவிட கழகத்தின் பிரச்சார அணி செயலாளர் என்பதை கடந்து தமிழ்நாட்டில் மகளிருக்கு எந்த விதமான ஒரு சின்ன ஒரு குறை என்றாலும், அவர்களுக்கு நியாயம் தேட வேண்டும், அவர்களுக்கு நீதி தேடித்தர வேண்டும் என்றாலும் தன்னுடைய வாத திறமையால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலான தொண்டாற்றி கொண்டிருப்பவர். ஊடகங்களில் பேசுவது மட்டுமல்ல, வழக்கு மன்றங்களிலும் பேசி மகளிருக்காக இன்றைக்கு அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற அன்றைக்கினிய சகோதரி அருள்மொழி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முரசொலி வாசகர் வட்டத்தில் வந்து 2வது நிகழ்ச்சியில் கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருப்பது என்பது சால பொருத்தமான ஒன்று. எனவே அவர் பேசுவதற்கு வழிவிட்டு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் தடா ஓ சுந்தரம் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். நீண்ட நாட்களாக ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டு நீதிபதிகளை பார்த்து மை லார்ட், மை லார்ட்ஷிப், மை லார்ட்னா மை காட்னு அர்த்தம், மை லார்ட் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தை முறியடித்து இனிமேல் யுவர் ஆனர் என்று சொன்னால் போதும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல் எழுகிறது. அதுதான் நம்முடைய தொடர் அருள்மொழி குரல். அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் உடனே நீக்கிவிடக்கூடாது என்றார். உடனே எல்லோரும் எப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனை உடையவராயிற்ற, மை லார்ட் என்பதே தொடரட்டும் என்று சொல்கிறார்களே என்று வியப்போடு அவரை பார்த்தபொழுது அவர் எழுந்து அதற்கான விளக்கத்தை சொன்னார். இவ்வளவு காலம் அவள் எல்லாம் நீதிபதியாக இருந்துட்டு இருந்தா, அவளை பார்த்து நம்மவங்கெல்லாம் மை லார்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம ஆளுங்க நீதிபதியாக வந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர். அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவள் நம்மளை பார்த்து மை லார்ட்னு சொல்லட்டும், அதுக்காக அது இருக்கட்டும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட புரட்சிகர சிந்தனையுடைய தோழர் அருள்மொழி அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். முரசொலி வாசகர் வட்டத்தினுடைய 2வது கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கிற முரசொலி வாசகர் வட்டத்தினுடைய அமைப்பாளர் மாண்புமிகு சகோதரர் தடா சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்யவும் இவ்வளவு சிறப்பாக தொடர்ந்து கருத்துக்களை கேட்பதற்கு, பொதுவாக இப்பொழுது பல விழாக்கள் நலத்திட்டங்கள், உதவிகள் இப்படி தான் அதிகமாக மக்கள் விரும்புகிறார்கள் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை மட்டும் செய்தால் போதாது, கருத்தை, கொள்கையை தெரிந்து கொண்டால்தான் நம்மால் உறுதியாக இருக்க முடியும் என்கிற அந்த உணர்வுடன் தொடர்ந்து இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் மாசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, என்னுடைய அருமை தோழர் அன்பு சகோதரி, நம்முடைய நாடாளுமன்ற அவையில் ஒரு கவிதையைப் போல முழங்குகின்ற அருமை தமிழச்சி அவர்களே, மருத்துவர் யாழினி அவர்களே, அன்பு சகோதரி வாசுகி அவர்களே, லோகேஸ்வர் ரத்னா அவர்களே, மற்றும் உள்ள நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெயர் சொல்லி அழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டிடம் எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இங்கு நாள்தோறும் பெண்களுக்கு தொழிற்பயிற்சி நடக்கிறது. பெண்கள் வேலை செய்கிறவர்கள் தான், ஆனால் அந்த வேலைக்கு வருமானம் இருக்கிற மாதிரி வேலையாக இருக்கணும்.
வீட்டு வேலை மட்டும் செய்து கொண்டிருந்தால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சும்மா தான் இருக்காங்க. சும்மா தான். வீட்டில் அவங்க தான் துணி துவைக்கிறாங்க, அவங்க தான் இட்லி ஊற்றுறாங்க, அவங்க தான் சட்னி அரைக்கிறாங்க, அவங்க தான் பிள்ளைங்களை தயாரிக்கிறாங்க, சாயங்காலம் வீடு கூட்டுவாங்க, எல்லா வேலையும் மற்றவங்க தான் செய்கிறாங்க, நீங்கள்லாம் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே உழைப்பை இன்னொரு வீட்டில் போய் செஞ்சால் 15,000 ரூபா சம்பளம். லீவ் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க, சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை அதிகம் இல்லையா? கோவிட் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, 2 பேருக்கு சரியான வேலை. ஒன்று முதல்வருக்கும் அமைச்சருக்கும், அவங்க ஒரு ஜோடி. அவங்க என்னதான் செஞ்சாங்க, என்னதான் செய்யலை, எவ்வளோ பெரிய வேலை. அதே மாதிரி கொரோனாவில் ஓய்வின்றி உழைத்தவர்கள் வீட்டில் இருந்த பெண்கள். அப்போ தான் விதவிதமாக சமையல் செய்யணும், புதுசாக டிஃபன் பண்ணணும். பல பேர் வந்து கொரோனா முடிஞ்ச உடனே டைவர்ஸ் கேஸ்க்கே வந்துட்டாங்க. உண்மையிலேயே எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து நெருக்கடி வந்து தாங்க முடியலை. ஏன்னு சொன்னால், செய்கிற உழைப்புக்கு மரியாதை இல்லைன்னா வருத்தம் வரும், கோபம் வரும். அப்போ தொழில் செய்யணும், வேலை செய்யணும், அந்த வேலைக்கு ஊதியம் கிடைக்கணும். அப்படி ஊதியம் கிடைக்கக்கூடிய பணிகளுக்கு உங்களுக்கு இங்கே பயிற்சி கொடுத்து, இந்த பகுதியில் உள்ள தொகுதியில் உள்ள ஏராளமான பெண்கள் நாள்தோறும் வந்து அவர்கள் ஒரு தொழில் முனைவோராக உருவாகிற வாய்ப்பு இந்த இடத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவருக்கு நம்முடைய பாராட்டும் நன்றியும் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக தலைப்பு என்னுடைய தோழர் சுந்தரம் அவர்கள் அடிக்கடி கேட்டார். அப்போ நான் இது பேசணும்னு நினைத்த சில கருத்துக்களை இணைத்து இந்த தலைப்பை கொடுத்துட்டேன். அடிக்கற்கள், படிக்கற்கள், தடைக்கற்கள். இந்த 3ல் என்ன இருக்குது, என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரியும், என்ன சொல்லுவேன். ஆனால் அதை தவிர சில செய்திகளை உங்களோட பேசணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் யோசித்து வந்தேன். ஆனால் சில நேரங்களில் நினைப்பாங்க, இதெல்லாம் இவங்களுக்கு பேசலாமா, இவங்களுக்கு இதெல்லாம் புரியுமா அப்படின்னு நினச்சி பேசப்படாத செய்தி நிறைய இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரியும், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்ககிட்ட தான் அதை பேசணும், நம்ம தான் அதை பேசணும். நமக்கு தெரியாதுங்கிறது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு நிறைய இந்த கதைகள்லாம் வரும். அந்த கதையில் ஒரு கதை படிச்சிருக்கேன். இந்த ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு காது கேட்கல அப்படின்னு அவங்க கணவர் வந்து சொன்னால் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி என் மனைவிக்கு காது கேட்கல, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள சோதனை பண்ணணும், இல்லை அவங்கள கூட்டிகிட்டுலாம் வர முடியாது, அவங்க வருத்தப்படுவாங்க, இல்லை எதுக்கும் நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டா காது கேட்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து வீட்டுக்கு வெளியில் இருந்து, அம்மா சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார். அந்தம்மா பதில் சொல்லலை. ஓஹோ, இவ்வளோ தூரத்தில் இருந்து கேட்கலையா, நமக்கு தான் தெருவில் இருந்து கத்துனா கேட்கும்ல. அடுத்து கூடத்துக்கு வந்தார், ஹாலில் இருந்து கேட்டார், அம்மா சமையல் ஆயிடுச்சான்னாரு. மறுபடியும் பதில் சொல்ல. ஐயோ, இங்கேருந்தே கேட்கலையே. அப்புறம் பக்கத்தில் போனார், சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கத்துனார். அந்தம்மா குக்கரை வெடுக்குன்னு கீழே போட்டு ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. ஏயா, இதை தான் வாசல்ல இருந்து கேட்டேன், ஆயிடுச்சுங்கன்னு சொன்னேன். திருப்பி நடுவு வீட்டில் வந்து கேட்டேன், சமைச்சிட்டுங்கன்னு சொன்னேன், எதுக்கு என் பக்கத்தில் வந்து கத்துற அப்படின்னாங்க. அப்போதான் அவருக்கு என்ன புரிஞ்சுது. அப்படிதான் நம்மளை பற்றி ரொம்ப நாளாக இந்த நாட்டில் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு காது கேட்கும், கண்ணு பார்க்கும், அறிவு யோசிக்கும், கை நல்லா 4 போடும், கால் நல்லா மிதிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கமா இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் பின்னாடி நம்ம வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பெண்களை பற்றி சொல்கிறது இன்னைக்கு நாகரீகம். ஒரு கணவர் வந்து விவாகரத்து வழக்கு போட்டு கோர்ட்டில் வந்து சொல்கிறார். அப்போ அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு, ஐயா அவருக்கு வீட்டில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு. அப்போ அந்த நீதிபதி கேட்குறாரு, ஓ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிம்மதி இருக்கும்னு வேற உங்களால் நினச்சானா?
இது வந்து ஜோக்கு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிம்மதி இருக்கும்னு உங்களால் நினைச்சாரா அப்படின்னு நீதிபதி வந்து அங்கே ஜோக் அடிக்கிறாரு. அப்போ ஏன் திருமணமானதுக்கப்புறம் மனைவின்னு ஒருத்தர் வந்தால் உனக்கு நிம்மதி இருக்காது அப்படிதானே சொல்லி இருக்காங்க. ஆனால் மனைவிக்கு நிம்மதி இருக்குதா? மனைவிக்கு நிம்மதி வேற வேணுமா? நீ ஏன் பொம்பளை, உன் வேலை என்ன, அதை ஒழுங்காக செய்வியா? நிம்மதியாவது மரியாதையாவது மட்டாவது. இந்த மட்டு மரியாதை ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டும் நமக்கு கிடையாது, பெண்களுக்கு இல்லை. இப்படி தான் சமூகம் நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பெண்ணுக்கு அழகு எது? பெண்ணுக்கு அழகு எதுங்க? சிரிப்பு, புன்னகை. அப்புறம் பெண்ணுக்கு சிறப்பு எது? பொறுமை. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு நிறைவு எது? தாய்மை. பார்த்தீங்களா, ஐயா சொல்லிட்டாரு. இதை மட்டும் பெண்கள் சொல்லலை, இதை மட்டும் சொல்றது யாருன்னா ஆண்கள் தான். எந்த அம்மாவும் அப்பா நான் தாய்மை அடைஞ்சுதாங்க நிறைவான பெத்துட்டு படுற தொல்லை அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயா அவங்களும் சொல்றாங்க, பெண்களும் சொல்றாங்க. கண்டிப்பா பெண்கள் மனசுலயும் அது இருக்கு. அதனால தானே திருமணமான உடனே ஒரு 2 மாசம் கூட அந்த பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருக்காது, சுற்றி இருக்க யாருக்கும் பொறுக்காது. அது அவங்கள பார்த்து என்ன கேட்பாங்க? ஏமா இன்னும் புழு பூச்சி ஒன்றும் இல்லை? இல்லைங்க, எல்லாம் மருந்து அடிச்சிட்டோம் வீட்டில், புழு பூச்சிக்கு வாய்ப்பே இல்லை. சொன்னா என்னம்மா நீ புரியாமல் பேசுகிற அப்படி தானே சொல்லுவாங்க. உடனே குழந்தை பெற்றுடணும், அவ்வளோதான். 10 மாதம் எப்படி கஷ்டப்பட்டு பெற்கிறாங்க யோசிச்சு பாருங்க. சாப்பிட முடியாது, பிறந்ததுக்கப்புறம் தூங்கவும் முடியாது. கரெக்டாக அம்மா சாப்பிட உட்காரும் போது தான் குழந்தை வெளிக்கு போகும். ஏன்னா எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிக்கும் போது அதுக்கு டைஜஷன் டைம் வந்து சரியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற வேற யாரும் அதை எடுத்து போட மாட்டாங்க. அப்போ ஏன்னா கடவுள் வந்து இந்த அம்மாவை சோதிக்கிறாராம். ஏய் உனக்கு சோறு முக்கியமா புள்ள முக்கியமா அப்படின்னு. இதான் அங்கே வெட்டியாக பேப்பர் படிச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை கேட்கலாம்ல, ஏங்கய்யா நீங்கள் என்ன நாளைக்கு ஐநா சபையில் பேச போகிறீங்களா? அந்த குழந்தைய கொஞ்சம் சுத்தம் பண்ணக்கூடாதா? உங்கள் குழந்தை தானே கேட்கலாம்ல. கடவுள் வந்து அவரும் அந்த பொண்ணை தான் வந்து சோதிக்கிறார். சோதிச்சாரா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் சோதித்து உங்கள் வாழ்க்கை நிறைவடையுது. ஆனால் அந்த குழந்தையோட பேரில் அம்மா பேர் இனிஷியல் இருக்கா? அம்மா பேருக்கு இனிஷியல் இருக்கா? இல்லை. சட்டம் என்ன சொல்லுது? 5 வயசு வரைக்கும் குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஏன்? மூக்கு சிந்தணும், ஆய் கழுவணும், ஓடி ஓடி சோறு ஊட்டணும். 5 வயசுக்கு அப்புறம் சட்டை போட்டு அப்பா கூட்டு போயிடலாம். அப்போ அதுக்கு தெரியும் வயிறு வலிக்குது பசிக்குது எல்லாம் குழந்தைக்கு சொல்ல தெரியற வரைக்கும் சட்டமே சொல்லுது அம்மா கிட்ட தான் இருக்கணும், அப்போ அம்மா தான் நல்லா பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் சொல்லி இவ்வளவும் பண்ணுற பெண்ணுக்கு அவங்க படிக்கணுமா இல்லையா? படித்தாதானே குழந்தை நல்ல அறிவாக வரும். அதுக்கு என்ன பழமொழி சொன்னாங்க? அடுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு சொன்னாங்களா இல்லையா? அப்போ எப்படி இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, படிக்கிறாங்கல்ல, படிக்க வைக்கிறீங்கல்ல. இன்னைக்கு சொல்ல முடியுமா? யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு உங்கள் பொண்ணுங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு சொன்னால் கேட்பாங்களா? இந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனால் முதல்ல ஏன் இந்த கொடுமையெல்லாம் நமக்கு வந்துச்சு? நம்ம முன்னோர், நம்ம முப்பாட்டிகள், எள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி, அந்த ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நம்ம பாட்டியெல்லாம் இப்படி தான் இருந்தாங்களா? அதான் கேள்வி. நம்ம பாட்டி அப்படி தான் இருந்திருக்காங்க. நம்ம பாட்டி பேர் வந்து சரஸ்வதியாக இருக்கும், கையெழுத்து போட தெரியாது, படிக்க தெரியாது, லட்சுமியாக இருக்கும், காதில் மூக்கில் ஒன்றும் இருக்காது, பாட்டி பேர் தான் லட்சுமி. இவங்கெல்லாம் ஒரு காலம், ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி போனால் ஒரே பெண்களை பார்த்தீங்கன்னா சும்மா கவிதையாக வரிஞ்சு தள்ளுறாங்க. கவிதை, அந்த கவிதை எழுதினவங்க பேர்லாம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேர்லாம் யார் கவிதை எழுதினாங்கன்னா 2 பொண்ணுங்க, அக்கா தங்கச்சி. அவங்க பேர் அங்கவை சங்கவை.
அவங்க என்ன எழுதினாங்க தெரியுமா? எப்பேற்பட்ட பொண்ணுங்க தெரியுமா? ஒரு அரசனுடைய மகள்கள், இளவரசிகள். அவங்க அப்பா யாரு? பாரி, வள்ளல் பாரி. அந்த வள்ளல் பாரிய மூவேந்தர்கள் சேர்ந்து கொண்டுட்டாங்க. சேர சோழ பாண்டியர் அவரோட சண்டை போட்டு கொண்டுட்டாங்க. இந்த பொண்ணுங்க 2 பேரும் அனாதை ஆயிட்டாங்க. அம்மா இல்லை. அந்த அப்பாவோட நண்பர், தந்தை தோழர் அப்படின்னு ஒரு கபிலர்னு ஒரு புலவர், அவர் அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் வேறு நாட்டு அரசர்கள்ட்ட, அப்பா ஒரு அரசனோட பொண்ணுங்க அனாதையாக நிற்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் சோழன் சண்டைக்கு வந்துடுவாரோ, சேரன் படையெடுத்துருவார் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்க. கடைசியாக மலையமான் அப்படிங்கிற ஒரு மன்னன் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் அப்படி ஊர் ஊராக போகும்போது ஒரு பௌர்ணமி, இப்போ நம்ம அழகாக மொட்டை மாடியில் இயற்கையாக உட்காந்துருக்கோம், இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மலை உச்சியில் உட்காந்துருக்காங்க. பௌர்ணமி, நிலா இருக்குது. நிலாவை பார்த்து யோசிக்கிறாங்க, பௌர்ணமி முழு நிலா. போன மாதம் இந்த நிலா வந்தப்போ எங்கள் மலை எங்ககிட்ட இருந்துச்சு, எங்கள் குன்று எங்களுதான் இருந்துச்சு, எங்கள் அப்பாவும் உசுரோடு இருந்தார். இந்த மூவேந்தர்கள் சதி பண்ணி எங்கள் குன்றை பறிச்சுக்கிட்டாங்க, எங்கள் மலையை பறிச்சுக்கிட்டாங்க, எங்கள் அப்பாவும் இல்லை, அப்பாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர் குளார். எங்கள் அப்பாவும் இருந்தார். எங்கள் அப்பா மலை மாதிரி, எல்லா பொண்ணுக்கும் அவங்க அப்பா மலை மாதிரி. அந்த எங்கள் மலை வந்து எங்கள் அப்பா மாதிரி இவெல்லாம் தாங்குச்சு இல்லையா? ஆனால் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் அதே நிலா தான் இன்றைக்கி வந்திருக்கு. வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே. எங்கள் குன்றும் போச்சு, எங்கள் அப்பாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி இதை பாட்டாக எழுதியிருக்காங்க. இதை வந்து யாரும் நம்மளுக்கு சொல்லதில்லை இல்லையா? அதை என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி வந்த சினிமா கவிஞர்கள்லாம் உருட்டுன்னு உருட்டி, அன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இன்று வந்ததும் இதே நிலா சிச்சிச்சு அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே இன்னொருத்தர் இந்த பக்கம் உருட்டி, அன்றொரு நாள் அதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகினிலே, நீ சொல்லுவாயா அப்படின்னு இன்னொருத்தர் வந்தார். யார் சொல்லுவார் நிலவே? நேற்று நடந்ததெல்லாம், நேற்று நடந்ததெல்லாம் யார் சொல்லுவார்னு. இந்த நிலாவை அந்த 2 பொண்ணுங்கிட்ட இருந்து தான் இத்தனை பேர் உருட்டுன்னு உருட்டியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் திரைப்பட கவிஞர்களில் பெண்கள் இருந்தாங்களா? ஒரே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து குங்கும பொட்டின் மங்கலம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ரோஷனாரா பேகம் அவங்க பேர். பாருங்க, ரோஷனாரா பேகம் குங்கும பொட்டின் மங்கலம்னு பாட்டு எழுதினாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இல்லை. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு பிறகு தாமரை, அப்புறம் இப்போ தான் உமாதேவி, இப்படியெல்லாம் பெண்கள் வந்து பாட்டு எழுதுகிறாங்க. ரேவதி கவிஞர், இவங்கெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆண்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதே பெண்கள் பாட்டை திருடி தான் பாடியிருக்காங்க பாருங்க. ஆமாம், நம்முடைய தமிழச்சி அவர்களும் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு குழந்தை பிச்சை எடுக்கிற குழந்தையினுடைய அந்த 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 குழந்தையுடைய துயரத்தை, போகும் பாதை தூரம் இல்லை அப்படின்னு ரொம்ப மனசை உருக்குற மாதிரி பாட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகிருக்கு பாருங்க. அப்போது பெண்களுடைய பாட்டை திருடி எழுதிய கவிஞர்கள்லாம் ஆண்களாக இருந்தாங்க, பிரபலமாயிட்டாங்க. சரி, அந்த அங்கவை சங்கவை அவங்கள என்னவா காமிச்சாங்க சினிமாவில்? 2 பெண்களுடைய உருவத்தை கோரமாக்கி, இவங்க அங்கவை அவங்க சங்கவை, வாங்க பழகலாம். எவ்வளோ கேவலங்க, யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட பெண்களை ஏன் அப்படி கேவலப்படுத்தணும்? எதுக்காக சொல்லணும்? அதுக்கு மேலே இந்த எழுதின பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லூர் நன்முல்லை. இவங்களுக்கெல்லாம் மரியாதைக்காக யாருன்னு போட்டாங்க. போட்டு ஏதோ பாட்டிங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, ஆரெல்லாம் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகழகான பேர். அஞ்சில் அஞ்சி அப்படின்னு ஒரு அம்மா, அஞ்சில் அஞ்சி. அப்புறம்
இவங்களுக்கு காரண பேர் தான் அஞ்சி அத்தை மகள் நாகை. ஊரில் சொல்லுவாங்க, கிராமத்தில் அந்த ஊர் பொண்ணு இந்த ஊர் பொண்ணுன்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதினவங்க பேர் என்ன? அஞ்சி அத்தை மகள் நாகை. ஆதிமந்தி, ஒக்கூர் மாசாத்தி. அவங்க பாருங்க ஊரோட ஒக்கூர் மாசாத்தி. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓரம்போகியார். அவங்களெல்லாம் ஏன் நேராக போன்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. முடியாதுயா, நான் ஓரமாக தான் போவேன்னு இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். அவங்க பேர் ஓரம்போகியார், ஔவை. அப்புறம் எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் மயிலை பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து காக்காயை பாடுங்க. எல்லாம் அழகுதான் ஐயா. ஏன் காக்கா அழகு இல்லையா? காக்காய்க்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா? காக்கை பாடினி அவங்க பேர். வெள்ளி வீதி ஒரு அம்மா, நப்பசலை அப்படின்னு. இதில் 2 நப்பசலை இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் காமக்கனி நப்பசலை அப்பயே, இன்னொருத்தவங்க மாரோக்கத்து நப்பசலை, நக்கண்ணையார், நச்செல்லை, கச்சிப்பேட்டு நன்னாகை. இந்த கச்சிப்பேடுங்கிற ஊர் இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கு. கச்சிப்பேட்டு நன்னாகை, வெறிபாடிய காமக்கண்ணி, கீரன் எயிற்று, காவல் பெண்டு. எல்லாம் ஆம்பளைங்களை தானே காவல்காரன்றாங்க. இவங்க பேர் காவல் பெண்டு, நல்வெள்ளி, பெருங்கோ பெண்டு. இவங்க ஒரு அரசி, பெருங்கோ பெண்டு, வெண்ணி குயத்தி. இப்போ பேர் வச்சுக்குவோமா தைரியமா? குயத்தி அவங்க பேர் வெண்ணி குயத்தி. நீங்கள் யார்? குயவரோட பொண்ணு. பாட்டு எழுதியிருக்காங்க. தாயங்கண்ணி, ஓரிர் பிச்சை. இது ஒரு அம்மா பேர், ஓரிர் பிச்சை. அப்புறம் இன்னொரு அம்மா வந்து அணிலை பற்றி எழுதினாங்க. எங்கள் வீட்டு முற்றத்தில் அணில் வந்து ஓடி விளையாடுது. அது எப்படி இருக்குது? நீ நானே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இங்கே நம்ம இல்லாத இடத்துல இந்த அணில் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதுகிறாங்க. அவங்க பேர் அணிலாடு முன்றிலார், செம்புல பெயல் நீரார், முடத்தாம கண்ணி, முள்ளியூர் பூதியார், நல்வெள்ளி, இளவையினி, தாயங்கண்ணி, நெட்டிமை, கூகை கோழி. இதெல்லாம் புனைப்பெயர். கூகை கோழி எல்லாரையும் எழுப்பியிருக்காங்க. நெடும்பல்லியத்தை, நெடும்பல்லியற்றை. அதாவது இந்த நெடும்பல்லியற்றை இயற்றின்னு வந்திருக்கணும், அது நெடும்பள்ளி அத்தைன்னே பதிவு பண்ணுறாங்க. வருமுலையாருத்தி. அப்புறம் இன்னும் 2 பேர், இளவையினி பேர். ஆனால் ஆண்கள் சொன்னாங்க, பெண் அப்படி அழகாக இருக்கணும், அப்படி ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்கணும், கண் இப்படி நீண்டுகிட்டு இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், பல் இப்படி இருக்கணும், இப்படி ஓவியம் வரைஞ்ச மாதிரியே இருப்பாங்களா? அதில் ஒரு பொண்ணு பேர் குறமகள் இளவையினி. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, சாரி ஜென்டில்மேன், நான் பேய் மகள். நான் இப்படி தான், எல்லாம் ரவுடி பேபிஸாக இருந்திருக்காங்க. இவ்வளோ பேர் அவ்வளோ பாட்டு எழுதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டு எழுதியிருக்காங்க. அப்படி எழுதின பாட்டில் காதல் பாட்டு இருக்குது, இயற்கையை பாடுற பாட்டு இருக்குது, ஊர் எப்படி இருக்கணும், நாடு எப்படி இருக்கணும்னு சொல்கிற பாட்டு இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறா, எங்கள் அம்மாவும் நானும் நின்று வேடிக்கை பார்க்குறோம், ஊர்வலம் போகுது. யார் வராங்க? மன்னர் வராரு. யார்? ஓரம்போகியார் எழுதின பாட்டு. மன்னர் வராரு. மன்னரை வந்து இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே பிடிக்குது. தலைவர் இவர் இந்த பொண்ணுக்கு அவர் மேலே ஆசை. இப்போ அம்மாவும் வேண்டுறாங்க, அவங்க போகும்போது வாழ்த்தி வேண்டுறாங்க, பொண்ணும் வேண்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்ன வேண்டுறாங்கன்னா, நாடு நல்லா இருக்கணும், ஊர் செழிக்கணும்னு வேண்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா, ஐயோ அவர் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரணும், பொண்ணு கேட்கணும், நம்ம அப்பா பொண்ணு கொடுக்கணும், நம்ம போய் அவரோட வாழணும், அவர் ஒழுங்காக நம்ம வீட்லேயே இருக்கணும், அவர் வீடு வேற, அவர் தேர் வேற எங்கேயும் போய் நின்றக்கூடாது அப்படின்னெல்லாம் இந்த பொண்ணு வேண்டுறாங்க. அந்த அம்மா வேண்டுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10 வரி வருதுங்க. ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. வாழி ஆதன் வாழி அவினி, மன்னர் வாழ்க, நம்ம நாடு வாழ்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? நெல் பல பொலிக, பொன் பெரிது சிறக்க. அப்படியே நெல் பொலியணும், தங்க மாதிரி தங்கம் நிறைய கிடைக்கணும் ஊரில். நெல் பல பொலிக, பொன் பெரிது சிறக்க, விளைக வயலே வருக இரவல. வயல் நிறைய விளையணும்,
சாப்பாடு கேட்டு வர்றவங்க வாங்க வாங்க, எங்களுக்கு வயல் நிறைய விளையுது, சாப்பாடு போடுறோம். பால் பல ஊறுக, பகடு பல சிறக்க. எருமை மாடு நிறைய இருக்கணும், வளமாக இருக்கணும், பால் நிறைய கிடைக்கணும். ஆனால் இப்போ எருமை மாட்டை யாரும் நினைக்கிறது இல்லை. நினைக்கிறோமா? திட்டுறதுக்கு மட்டும் எருமைங்கிறோம். எருமை பால் தான் நல்லது, எருமை பால் தான் நல்ல கொழுப்பு, நல்ல சத்து. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, எருமை ஆகாது. எது நல்லது? பசும்பால் நல்லது. ஏன்னா பசுமாடு வந்து பாப்பார மாடு. ஆமாம், கண்ணகி வந்து ஊரையே எரிச்சப்போ என்ன சொன்னாங்க, பசு பார்ப்பார் பத்தினி பெண்டீர், இவங்களை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் எரிச்சிரு அப்படின்னாங்க. இதெல்லாம் அந்த கேட்டகரி, எருமை மாடு நம்ம மாடு. அதனால் அதை பற்றி யாரும் இப்போ சொல்கிறதில்ல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பால் பல ஊறுக, பகடு பல சிறக்க, பகைவர் புல் ஆறுக, பார்ப்பார் ஓதுக. அதாவது பகைவர்கள்லாம் சாப்பிட்டோம், புல்லா போட்டோம், அங்கே போய் இவங்க கருமாதி பண்ணட்டும், பார்ப்பார் கருமாதி பண்ணட்டும். பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக. இதாங்க ரொம்ப முக்கியம். அரசில் இருக்கவங்க பகைவரை வளர்த்துக்க கூடாது. வேந்து பகை தணிக, யாண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க, அல்லது கெடுக. நல்லது இல்லாமல் இருக்கிறது கெடணும். அறம் நனி சிறக்க, அரசு முறை சிறக்க, களவு இல்லாமல் ஆகுக. அரசு சிறக்க, களவில்லாகுக. மாறி வாய்க்க, வளம் நனி சிறக்க, நன்று பெரிது சிறக்க, தீது இல்லாத ஆகுக. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? ஓரம்போகியார்னு ஒரு பெண் 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நாடு நல்லா இருக்கணும்னா இப்படி இருந்தால் போதும் இல்லையா? அப்போ நல்லா தான் இருந்தாங்களா பெண்கள்லாம் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னா, அதான் இங்கே பார்ப்பார் ஓதுக வந்துட்டாங்க இல்லையா? அதனால் இன்னும் சில சாஸ்திரமெல்லாம் வந்தது. ஆண்கள் உயர்ந்தவர்கள், இந்த காலகட்டத்தில் தான் அது வந்திருக்கு. உயர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, ஆம்பளை எப்படி வேணா இருப்பார். நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ, நீ பத்திரமா இருந்துக்கோ, நீ உஷாராக இருந்துக்கோ. ஒரு பெண்ணை வந்து கணவர் ஏமாற்றிட்டாரு, யாரோடையோ தொடர்பாக இருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த பெண் கோவப்பட்டு இல்லை இந்த நாள் வேணாம் எனக்கு, நான் டைவர்ஸ் பண்ணுறேன், இவன் ஒழுங்கு இல்லைன்னு சொன்னால் சொந்தக்காரங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்க? உனக்கு சாமர்த்தியம் பத்தில் நீ வந்து இன்னொருக்கு நல்லா சமைச்சு போட்டிருக்கலாம் இல்லையா? நீ இன்னும் கொஞ்சம் நல்லா அன்பாக இருந்திருக்கலாம். அப்புறம் தான் அவர் ஏன் போகிறாரு சொல்லுவோம்ல. இதே அந்த பொண்ணு ஒரு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாரும் அந்த பையனை கூப்பிட்டு, எப்போ உனக்கு சாமர்த்தியம் பத்தில் நீ அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்திருக்கலாம், நீ கொஞ்சம் நல்லா அந்த பொண்ணை பார்த்துருக்கலாம், அதனால தான் அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த பிரச்சனை அப்பயே வந்திருக்கு. இதே இந்த நாடு எப்படி இருக்கணும்னு சொன்ன இந்த ஓரம்போகியாருங்கிற அந்த பெண் அந்த தன்னோட ஒரு பிரச்சனை அவங்களதோ யாருதோ சொல்கிறாங்க. நேற்று ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனேன், இது பாட்டாகவே இருக்குது. நேற்று ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனேன், அவெல்லாம் அப்படியே தான் கிடக்குறான். இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போகிறேன், நல்லா இருப்பா, இன்னும் இப்படியே வீடு வீடாக போ, நீ போகிற வீடெல்லாம் அப்படி எண்ணிக்கை இல்லாமல் பெருகட்டும், தான் நல்லா பெருகி வாழுங்கிறோம்ல. இப்படி ஒரு பாட்டில் திட்டுறாங்கங்க, பாட்டில் திட்டுறாங்க. திட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் இந்த ஆட்சியை பற்றி அறத்தை பற்றியெல்லாம் பெண்கள் பேசினாலும் அந்த காலத்தில் அவங்க மனசுக்குள்ளே என்ன காயம் ஏற்பட்டது அப்படின்னா, என்னம்மா இப்படி சொல்லி வாழ்த்துற, உன் பரத்தை வீடெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகட்டும் அப்படின்னு சொல்கிறியான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, யானையை பழக்கிறேன்னு சொல்லி அதை இரும்பு குச்சியால் குத்தி 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 புண்ணாக்குவாங்க. இப்படி குத்தி குத்தி புண்ணாக்கிட்டு ஒரு உருண்டை கவளம் சோத்தை வந்து வாயில் வைப்பாங்க. அந்த யானை வேதனையில் என்ன செய்யும்னா, அந்த கவளத்தை உடம்பெல்லாம் இறைச்சிக்கும், இறைச்சி அந்த பருக்கையெல்லாம் அப்படி சிந்தும். அப்படி சிந்துற மாதிரி உன் பரத்த வீடு எண்ணிக்கை அதிகமாகட்டும்ங்கிறாங்க. அப்போ அது வேணா வாழ்த்தாது,
அந்த மனசில் எவ்வளவு வேதனையை அவங்க வச்சுருந்தா, யானையை குத்தி குத்தி புண்ணாக்கிட்டு கவலம் சோறு கொடுத்தா அந்த சோறை எப்படி அது உடம்பெல்லாம் இறைச்சிக்குமோ அப்படி நான் சொல்கிறேன், நீ போகிற பரத்தை வீடு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், நீ நல்லா வாழ்ப்பா அப்படின்னு சொல்கிறதாக ஒரு பாட்டு இருக்கு. அப்போ இந்த காலத்தில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக வந்திருக்கு. அங்கே இருந்து ஆரம்பித்து அவ்வளோ அறிவாளி, அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்களாம் சொன்னாங்க, தொல்காப்பியர் அப்படின்னு பெரிய இலக்கணம் வகுத்த புலவர். அவர் சொல்கிறாரு, பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா அச்சமும் மடமும் நாணமும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரியது, இதெல்லாம் பெண்ணுக்கே உரியது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ஔவையார் பாட்டில், ஐயோ நான் ரொம்ப காதலில் இருக்கேன், என் காதலை நான் காணோம், நான் என்ன பண்ணுறது, முட்டிக்கிறதா, அடிக்கிறதா, கத்துறதா, நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், இந்த ஊரெல்லாம் சும்மா தூங்குதே அப்படின்லாம் பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. இவ்வளவெல்லாம் நடந்த காலகட்டத்தில் இருந்து எங்கே இறங்கி வந்திருக்கோம், இங்கே இருந்து தான் வந்தோம். வந்து நம்ம மன்னர்கள் வந்தாங்க, ஒரு 10 நூற்றாண்டு போயிடுச்சு. போயிட்டா நாட்டை ஆட்சி செய்தது எது? ஒரு 10 நூற்றாண்டுக்கு அப்புறம் மனு தர்மம், மனுஸ்மிருதி. நம்ம மன்னர்கள்லாம் கேட்பாங்க, மனுநீதி தவறாமல் ஆட்சி நடக்கிறதா, மனுநீதி கண்ட சோழன் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மனுநீதி மன்னர்களுக்கு சட்டமாக ஆச்சு. அன்னைக்கு வச்சாங்க கடைசி ஆணி அடிக்கிற வேலையை. அவர் மனு தர்மம். இப்போ கூட நீங்கள் திடீர்னு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வரும், நம்ம நாட்டில் வேதங்கள் சொன்னது, சாஸ்திரம் சொன்னது, அதை விடவா வெள்ளக்காரனுக்கு தெரியும், இந்த வேதம் சாஸ்திரமெல்லாம் என்ன சொல்லுச்சு, அதை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. இது சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் அதுக்கு பொருள் இருக்குது. புருஷர்கள் இரவும் பகலும் ஸ்திரீகளை பாதுகாக்க வேண்டும். யார்கிட்ட இருந்து? இந்த அறிவாளிக்கு அது தெரிஞ்சுதா? யார்கிட்ட இருந்துங்க பாதுகாக்கணும்? இந்த வண்டலூர் ஜூவிலேருந்து 10 தப்பிச்சு வந்துருச்சா? பாம்பு பண்ணையை திறந்து விட்டாங்களா? இல்லை ஏலியன்ஸ் மாதிரி யாராவது அட்டாக் பண்ண வந்திருக்காங்களா? யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? அவர் சொல்கிறாரு, ஏனெனில் ஏன் பெண்களை பாதுகாக்கணும்னா, பெண்கள் எப்போதும் காதுக்கு ரம்யமானவதை கேட்பதிலும், கண்ணுக்கு ரம்யமானதை பார்ப்பதிலும், மனதுக்கு ரம்யமானதை செய்வதிலும் எப்போதும் ஈடுபடுவார்கள். கண்ணுக்கு நல்லது, காதுக்கு நல்லது, மனசுக்கு செஞ்சால் என்னங்க தப்பு? அதான பிடிச்சது தானே செய்யணும். எப்போதும் ஈடுபடுவார்கள். இவ்வாறான விஷய சுகங்களை அனுபவிக்கும் போது சில தவறுகள் நேரிட வாய்ப்பு ஏற்படலாம். எனவே அத்தகைய வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்க இங்கே தான் வராங்க முக்கியமாக. எங்கே நம்ம இங்கே வந்தோம் பார்த்தீங்களா? அத்தகைய வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்க பெண்கள் சுதந்திரமாக திரியாமல் ஆண்கள் தங்கள் வசத்தில் அவர்களை வைத்து கொண்டு பாதுகாக்க வேண்டும். போலீஸ் டியூட்டி போட்டிருக்கிறாங்க, வசத்தில் வைத்து கஸ்டடியில் வச்சு பாதுகாருங்க அப்படின்னு. ஏன் அப்படி பாதுகாக்கணும்னா, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, பிதா ரக்ஷதி கௌமாரே. இதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பர்த்தா ரக்ஷதி யவ்வனே, ரக்ஷதி ஸ்மிதரே புத்ரா, நாஸ்திரி ஸ்வதந்திர மயாகர்த்தி. மர்கதினா குழந்தையில அப்பா காப்பாற்றணும், யவ்வனத்தில் இளமையில் கணவர் காப்பாற்றணும், வயசாயிட்டா மகன் காப்பாற்றணும். ஒரு பருவத்தில் கூட சுதந்திரமாக வாழும் தகுதி பெண்ணுக்கு இல்லை. இப்படி ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம மன்னர்கள்லாம் மனுநீதி தவறாமல் ஆட்சி நடக்கிறதான்னு கேட்டிருந்தா இது விளங்குமா? உருப்படுமா? அதனால தான் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இத்தனை பெண்கள் கவிதை பாடிய நாட்டில் இருந்து நம்ம பாட்டிங்க கை நாட்டானதுக்கு காரணம் என்னன்னா இந்த புத்தகம்தான். இதை எதிர்க்கிறதுக்கு வந்தது தான் சுயமரியாதை இயக்கம். இதை மாற்றினது தான் நம்ம திராவிட இயக்கம். இதை ஏன்னா அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, பாருங்கள் எம்பியாக இருக்காங்க, எங்களை மாதிரி வக்கீலாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க.
டெய்லராக இருக்காங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, என்ன வேலை செய்யல, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போ அங்கேருந்து இப்போ மறுபடியும் வர்றோம்ல, இப்போ நீங்கள் படிக்க வாங்க 1000 ரூபாய் சொல்கிறாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போய் படிங்க. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களா வெளிநாட்டுக்கு போங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோம் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல. இப்போ நடுவில் என்ன ஆச்சு? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அந்த தொலைஞ்சு போன பக்கத்தை திருப்பி தேடி எடுத்து, இந்தாங்கம்மா உங்கள் கையில் என்ன பெண் ஏன் அடிமையானால்னு புத்தகமாக கொடுத்தாங்க இல்லையா, அப்படி கொடுத்தவர் தான் பெரியார். அப்படி கொடுத்தவர் தான் பெரியார். இப்போ இந்த வரலாற்றில் இருந்து இதை மாற்றுறதுக்கு பெரியார் வந்தார். ஒவ்வொன்றா பேசினார். என்னென்ன மூட நம்பிக்கை, பெண்களை எப்படியெல்லாம் போட்டு ஆட்டி வைக்கிறாங்க. சில கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த பேய் பிடிக்குது, சாமி வருது, இதெல்லாம் ஏன் பெண்களுக்கு மட்டும் வருது? இன்னொன்று, ஏன் படித்த பெண்களுக்கு அது வர்றதில்லை? பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கு, டொக்கு டொக்கு கொட்டு கொட்டு அடிக்கிறோம். டாக்டருக்கு சாமி வருதா? வருதா? ஏன் வரல? ஏன் வரல? பெண்களுக்கு மட்டும் ஏன் அது வரணும்? ஏன்னா அவங்க கோபத்தை, அழுத்தத்தை சொல்ல முடியாது வெளியில். இப்போ அப்போல்லாம் போய் நிறைய டான்ஸ் ஆடியிருக்காங்க, பெண்கள்லாம் நிறைய டான்ஸ் ஆடியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க. இப்போ ஆம்பளைங்க குடிச்சிட்டு தெருவில் ஆடுறாங்க இல்லையா? அப்படி கூட வேண்டாம், அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஆனால் நாகரிகமாக ஒரு வீட்டில் சத்தமாக பாட்டு பாட முடியுங்களா? ஒரு டான்ஸ் ஆட முடியுமா? ஒரு நல்ல பாட்டு தான் கேட்குறீங்க, ஐ போடு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 4 ஸ்டெப்பு போடலாம் இல்லை? சந்தோஷமாக தானே இருக்கும். நம்ம பிள்ளைங்க ஆடுது இல்லை, பிள்ளை கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு போட்டு பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஆட முடியுமா? என்ன சொல்கிறாங்க? என்ன ஆட்டம் இது? வாழ்கிற வீட்டில். அப்போ எங்கே ஆடலாம்? வேற வீட்டில். இந்த வீட்டில் ஆடினா என்ன அர்த்தம்? அப்போ அந்த வீடு யார் வச்சிருக்கா? அந்த வீடு ஏன் வந்துச்சு? உனக்கு டான்ஸ் தானே வேணும், அப்போ இந்த வீட்டிலே டான்ஸ் பார்க்கலாம்ல. உனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு வீடு வேணும், சோறாக்குறதுக்கு ஒரு வீடு வேணும். சோறாக்குறவங்க டான்ஸ் ஆடக்கூடாது, டான்ஸ் ஆடுறவங்க சோறாக்க மாட்டாங்க. இப்படி செட்டப் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இந்த மாதிரி பெண்களை மூட நம்பிக்கையில் ஆழ்த்தி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நான் கேள்விப்படாதது, நீங்களாம் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இந்த பிரதோஷம்னு ஒன்று எனக்கு தெரியவே தெரியாது, மற்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தா ஒரே சஷ்டியாமா, அப்புறம் சண்டி யாத்திரையா, அப்புறம் என்னம்மா கிருத்திகை, அமாவாசை, அந்த கிருத்திகை, இந்த கிருத்திகை, அப்புறம் பௌர்ணமி, கிரிவலம். இது அந்த பேர் தான் யோசிச்சேன், சங்கட சதுர்த்தி. நீ என்னங்க இந்த சங்கடம்? சங்கட சதுர்த்தி அது என்னன்னா சங்கட ஹர சதுர்த்தின்னு அதுக்கு பேர். ஆமாம், எங்கள் வீட்டில் இருக்க சங்கடமெல்லாம் தீருதா? இல்லை இல்லை, யாருக்காவது சங்கடம் தீர்ந்துருக்குதா? இந்த எல்லா பண்டிகைக்காவது ஆம்பளைங்க தான் பலகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டா பண்டிகை நடக்குமா? காலையில் ஆண்கள் எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்து வீட்டில் எல்லாருக்கும் எழுப்பி காஃபி போட்டு கொடுத்துட்டு பண்டிகைக்கு பலகாரம் செய்யணும் அப்படின்னு போட்டால் இந்த பண்டிகையெல்லாம் ஒரே நாளில் காணாமல் போயிடுமா இல்லையா? அதே மாதிரி எத்தனை பழக்கம் இன்னைக்கு இப்போ பார்க்குறேன் சென்னையில். முந்தி நடக்காததெல்லாம் இப்போ அதிகமாக நடக்குது. என்ன நடக்குது? கணவர் செத்து போயிட்டா அந்த மனைவியை அங்கேயே உட்கார வச்சு என்னென்ன கோலம். இதை நம்ம அனுமதிக்கலாமா? நீங்கள் இங்கே வந்திருக்கிற பெண்கள், நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, நமக்கு ஒரு தத்துவம் இருக்குது. நம்ம இதை செய்யக்கூடாது, செய்யறத அனுமதிக்க கூடாது. நம்ம பார்க்க எந்த பெண்ணுக்காவது இப்படி ஒரு கொடுமை நடந்தால் அதை நாம் தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் யார் விட மாட்டாங்க? அதே வீட்டில் 4 பாட்டிங்க இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் இல்லை, அவங்க சீனியர் விதவைகள். அவங்க விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வேற எங்கேயும் முன்ன நிறுத்துறதில்ல.
சரியா? அவங்க பெத்த பையன் பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க எங்கே இருப்பாங்க? ஸ்டோர் ரூமில் இருப்பாங்க. அவங்க முன்ன வந்து நிற்க மாட்டாங்க. தன்னோட பொண்ணை பையனை கல்யாணத்தில் மேடையில் நின்று கொடுக்கறதுக்கு அவங்கள கூப்பிட முடியாது. யார் யாரோ பங்காளிங்க வந்து பொண்ணு புருஷனும் மனைவியுமா வந்து நிற்பாங்க. ஏன் அந்த தாய் நிற்கக்கூடாது? நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்படி ஒதுக்கி 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 வச்சதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரே இடம் எது? இதுதான். அதனால அவங்க வந்துடுறாங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் செய்வோம். அப்போ அதை நம்ம தானே தடுக்கணும். இந்த இடத்துக்கு இந்த இயக்கம் வந்து நம்மளை சிந்திக்க வச்சுது. இந்த பின்னணியில் ஒரே ஒரு கருத்தை புரிஞ்சுக்கங்க. இதை சாதிக்கிறதுக்கு இன்னைக்கு நாங்கள்லாம் மேடைக்கு வந்திருக்கோம்னா இன்னைக்கு வரலாம். 1925 வர முடியாது. 1925 அந்த காலகட்டத்தில் எப்படி நான் அந்த சங்க இலக்கிய பெண்கள் பட்டியல் படித்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டியலை தேடி 1925 போராடிய பெண்கள் அவங்க வரலாறு தேடின ஒரு ஆண்டு தேடினதில் எனக்கு வந்து ஒரு 40 பேர் கிடைச்சாங்க. 40 பேர். 40 பேர்னா சாதாரண தியாகம் இல்லை. அவங்க அன்னைக்கு வந்து ஒரு கருப்பு சேலை கட்டிக்கிட்டு தெருவில் போயிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க, எவ்வளோ பேச்சு, எவ்வளோ அடி, அவங்க செஞ்ச சாதனையெல்லாம் வந்து அவங்க பட்ட துயரமெல்லாம் இன்னைக்கு நமக்கு மேடை அமைச்சு கொடுத்துருக்கு. இன்னைக்கு அரசியலில் இவ்வளோ பேர் கவுன்சிலராக வந்திருக்கோன்னு சொன்னால் அன்னைக்கு அந்த பெண்களுடைய உழைப்பு அது திடீர்னு வந்துடாது. அப்போது ஒரு 40 பேர் எனக்கு கிடைச்சாங்க. அதில் 36 பேரோட வாழ்க்கையை வந்து தேடிட்டேன். ஆனால் இன்னும் பல பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. அதில் நாகம்மையார், பெரியாரோட மனைவி, அவங்கள பற்றி மற்ற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? யாராவது பெண்கள் விதவையாக இருக்காங்க, சின்ன வயசு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு அம்மாவுக்கு சொல்கிறாங்க, வீட்டில் ஒரே கொடுமை, முன்ன வராத, இங்கே வந்து நிற்காத, வெளியில் வராத, எதிரில் வராத. அவங்களுக்கு ஒரு 16 வயசு இருக்கும். எவ்வளோ கொடுமை! நான் இன்னும் இப்போ கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கலாம். எங்கள் அம்மாயி, எங்கள் அப்பாவோட அத்தை, அவங்க வந்து 13 வயசில் விதவையாகி 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. தனியாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பச்சை புடவை கட்டி பாசிமணி வளையலிட்டு பாவிகளே உங்கள் வாசலில் பாத்தறுக்க சம்மதிச்சேன். நீல புடவை கட்டி நெல்லுமணி வளையலிட்டு நீலிகளே உங்கள் வாசலில் நின்னிருக்க சம்மதிச்சேன். ஆற்றுல அலறி வெட்டி அரங்கு வந்த ராமதுரை அன்பாவும் பேசலையே, அரவணைச்சும் பேசலையே, இப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த ஒப்பாரி பாட்டை 95 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. எங்கள் பெரியம்மா இருந்தாங்க. இது பாட்டி அப்போ பழைய காலம். அதுக்கு அடுத்து 40-45 எங்கள் பெரியம்மா விதவையானாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா பாடுறாங்க. இவங்க வேறு சூழ்நிலையில் அவங்க அப்பாவை பார்த்து, எங்கள் தாத்தாவை பார்த்து, அப்பா சாமி பசுமாடு சாஞ்சி படுத்திருக்கோம், அதை தட்டி எழுப்பாமல் தடியால் எழுப்புனீங்களா? கோயில் பசுமாடு குனிஞ்சு படுத்திருக்கோம், அதை கும்பிட்டு எழுப்பாமல் கோலால் எழுப்புனீங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பாரி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பெரியம்மாவுக்கு மறு திருமணம் நடந்தது. ஏன்னா இது பெரியார் பிறந்துவிட்ட காலம். அப்போ எங்கள் மாமா சுயமரியாதை இயக்கத்தில் தீவிரமாக இருந்திருக்காரு. அதனால் அந்த தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த விதவைகளாக இப்படி வாழ்ந்தவங்க எங்கேயாவது சொன்னால், தஞ்சாவூரில் சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு அவங்க பேர் மஞ்சுளா பாய். அவங்க மராட்டி சௌராஷ்டிரா, இது 2 ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஏம்மா நீ இங்கே இருந்தால் உன்னை இப்படியே சாவடிச்சிருவானுங்க. அடுத்தடுத்த பிள்ளைங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்குறது, பிள்ளைங்களை குளிப்பாட்டுறது, இதே தான் உனக்கு வேலையாக இருக்கும். நீ ஓடி போயிரு. எங்கெங்கே ஓடுறது? ஈரோட்டில் ஒரு அம்மா நாகம்மான் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்றாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு அம்மா இருக்க முடியுமா? அந்த மாதிரி அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. போய் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. இன்னொரு அம்மா மரகதவல்லி அவங்க பேர், அவங்களும் ஒரு விதவை பெண். அவங்க ஒரு மாநாட்டுக்கு போகிறாங்க.
அவங்கள மூவாலூர் ராமாமிர்தம்ன்ற அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் மாநாட்டில் ஒருத்தர் வேகமாக பேசுகிறாரு, விதவை கொடுமைகளை ஒழிப்போம் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் மேடையில் நல்லா பேசுவீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்ல, நான் தயார், பொண்ணு தயாராங்கிறாங்க. ஏதோ பெண் தயார் அப்படின்னு கூட்டத்தில் நினைக்கிறாங்க. ஓ, கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க 2 பேரும். அந்த பத்திரிக்கைக்கு பேர் மாதர் மறுமணம். பென்சில் தயாரிச்சிருக்காங்க, மாதர் மறுமண பென்சில். குடுகுடுப்பைக்காரன் பாட்டு போட்டு விதவை கொடுமை ஒழிக ஒழிகவே, மாதர் மறுமணம் மலர்க மலர்கவேன்னு குடுகுடுப்பைக்காரன் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, விதவை பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்குது அப்படின்னு குடுகுடுப்பை பாட்டு போட்டிருக்காங்க. அன்னபூரணின்னு ஒரு அம்மா, இவங்க கோலார் தங்கவயல்ல இருந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து அப்பாதுரையார். அவர் வந்து பெரிய பௌத்த அறிஞர். அவங்க அப்படி கட்டுரை எழுதுறாங்க சுயமரியாதை இயக்கத்தை பற்றி. இன்னும் குஞ்சிதம் குருசாமி, அந்த அம்மா குஞ்சிதம், அவங்க இசை வேளாளர் சமூகத்தில் பிறந்தவங்க. அந்த ஐயா குருசாமி வேளாளர் சமூகத்தில் பிறந்தவர், பெரியார் குடும்பத்தில் அவங்கெல்லாம் பழகிறவங்க. அப்போது நாகம்மையார் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க. திருமணம் பண்ணுறது மட்டும் இல்லை சகோதரிகளே, இதெல்லாம் இன்னைக்கு பல பேர் வந்து ஜாதின்றதை வச்சு அவங்க மூளையில் வந்து புழு நெளியுது, அறிவு வளரல, புழு நெளியுது. யாரை பார்த்தாலும் ஜாதி பற்றி பேசுகிறாங்க. அன்னைக்கு தந்தை பெரியார், அவர் வீட்டில் ஒரு பொண்ணு, அண்ணன் பொண்ணு 7 வயசு, அவங்க பேர் கஜலட்சுமி. அப்போ சொல்கிறாரு, இந்த பொண்ணை படிக்க வைக்கலாம், இங்கே இருந்தால் படிக்காது. எங்கே படிக்க வைக்கலான்னா, குஞ்சிதம்மா சென்னையில் இருக்காங்க, அவங்க BALT படித்தவங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பி படிக்க வை அப்படின்னு அவருடைய அண்ணன் மகளை குஞ்சிதம்மா வீட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். அண்ணம்மா என்ன சொல்கிறாங்க, இதென்னம்மா கஜலட்சுமின்னு பேர், நல்லா இல்லை, பேரை மாற்றிடுவோம் அப்படின்னு மிராண்டான்னு பேர் வச்சு கிராப் வெட்டி ஃப்ராக் போட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த மிராண்டா அப்புறம் MA படித்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தன் வீட்டு பொண்ணை சென்னைக்கு அனுப்பி இன்னொருத்தர் குடும்பத்தில் விட்டு வளர்க்குறது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு பேர் மாத்திர சுதந்திரத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். இப்படிதான், இதுதான் இந்த குடும்பம், இந்த இயக்கம் வந்து குடும்பமாக வளர்ந்தது அப்படிங்கிறது. மலேசியாவில் பினாங்கில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஜானகின்னு. அங்கேருந்து கட்டுரை எழுதி குடியரசு பத்திரிகைக்கு அனுப்புவாங்க. அப்போல்லாம் கப்பலில் வரணும் கட்டுரை. அவங்க கட்டுரை அனுப்புகிறாங்க, குடியரசு பத்திரிகையில் வெளியாகுது. தந்தை பெரியாரும் நாகம்மையாரும் பினாங்குக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, ஜானகி அம்மா யார், எங்கே இருக்காங்க? அவங்க கணவர் அப்பாவு, அவர் தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கெங்க ஜானகி? ஐயா டெலிவரிக்காக ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம மலேசியாலாம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போயிட்டு வந்து அந்த அம்மா எழுதுகிறாங்க, ஏதோ நான் 4 எழுத்து படித்து இந்த பகுத்தறிவை பற்றி கட்டுரை எழுதுனதுனால தந்தை பெரியார் என்னை தேடி வந்தார், மருத்துவமனைக்கு வந்தார். அவரும் நாகம்மையாரும் வந்து என் குழந்தையை எடுத்து முத்தமிட்டு நெஞ்சோடு அணைத்து கொஞ்சினார்கள். அவங்க குழந்தைங்களுக்கு பேர் சமதர்மம், சமநீதி, ராஜாராம் மோகன் ராய், நடுவில் சன்யாட்சன் அப்படின்னு ஒரு பேர். அந்த சன்யாட்சன்கிற பேர் சீன பேர். கொஞ்ச நாளில் மலேசியாவை ஜப்பான்காரங்க பிடிச்சிடுறாங்க, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. அவன் இந்த ரேஷன் கார்டெல்லாம் எடுத்து, இது யார் இந்த ஊரில் சீனா பேர் வச்சுருக்காங்கன்னு என்கொயரி கூப்பிட்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஜப்பான்காரன் என்கொயரி கூப்பிட்டாங்கன்னா கதி கலங்கி போகும். போனவங்க திரும்பி வர்றது ரொம்ப 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 பாடு. அந்த அம்மாவை வந்து அவரையும் அவங்க கணவரையும் என்கொயரி கூப்பிடுறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, ஏமா அந்த மாதிரி பேர் வச்சிங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து பெரியார் தொண்டர்கள், நாங்கள் புரட்சியாளர்கள், அதனால் ராஜாராம் மோகன் ராய் பேர் வச்சோம், சன்யாட்சன் பேர் வச்சோம், சமதர்மம் சமத்துவம்னு எங்கள் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு விளக்கி சொல்லி ஜப்பான்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து இதுக்காக போராடியவங்க. இந்திராணின்னு ஒரு அம்மா, அவங்க கணவர் வந்து ஜெயிலராக இருந்தார். ஜெயிலராக இருந்து அவர் தான் நம்முடைய நகைச்சுவை மன்னர்
கலைவாணர் NSK அவர்களை ஜெயிலில் பாதுகாத்தவர் பார்த்துக்கிட்டார். அவருக்கு ஜெயிலராக இருந்து கடைசி காலத்தில் கொஞ்சம் பக்தி வந்துருச்சு, ஒரு மாதிரி கொள்கை மாறுறாருன்னு அந்த அம்மா அவரை விட்டு போயிட்டாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. என்ன நீங்கள் கொள்கையாக இருப்பீங்கன்னு தானே உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணுறோம், நீங்கள் எப்படி இந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு அவங்க கோச்சிக்கிட்டு போய் அப்புறம் அவர் சமாதானத்துக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறார். கொள்கைக்காக குடும்பத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன பெண்கள் இருந்தாங்க. மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத கடமையாக கொண்டு மூவலூர் ராமாமிர்தம்மா இந்த பொட்டு கட்டுற தேவதாசிகள் யாராவது பிள்ளைங்களுக்கு சலங்க பூஜை பண்ணுறாங்கன்னா அங்கே போயிடுவாங்க. மெதுவாக அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா, உனக்கு இதெல்லாம் நடக்கும், எல்லாம் மாட்டிக்காத, வா நம்ம போய் பத்திரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கலாம். அந்த ஜாதிக்கு வந்து அதுவே கேவலமாக இருக்குது. ஐயோ நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜாதி தர்மம் கெட்டு போயிடுமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வந்து பாயசத்தில் விஷம் வச்சுருக்காங்க. யார்? சொந்தக்காரங்களே பாயசத்தில் அப்பயே பாயசம் போட்டிருக்காங்க. எதுக்கு? ஜாதி பேர் கெடுது அப்படின்னு கொலைகேஸ் போடுறாங்க. எங்கள் பொண்ணை இந்த அம்மா கொன்னுட்டாங்க, இப்போ சொல்கிறேன் பாருங்க, கொலைகேஸ் போட்டு ஒருத்தர் நேராக கோர்ட்டுக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி இவங்க அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்தாங்க இந்த பொண்ணு தான் அந்த தங்கம். இதெல்லாம் அன்னைக்கு கோர்ட்டில் நடந்திருக்கு. பண்டிதை நாராயணின்னு ஒரு அம்மா, இவங்கெல்லாம் வந்து பண்டிதர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெயிலுக்கு போகிறாங்க. நீங்கள் பராசக்தி வசனம் கேட்டிருக்கீங்கல்ல, பராசக்தி படத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த பராசக்தி படத்தின் மூல கதை எழுதியவர் பாவலர் பாலசுந்தரம், அவரோட மனைவி பட்டம்மாள். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போனால் சீதாலட்சுமின்னு இன்னொரு அம்மா, அவங்க பேர் கலைமகள்னு மாற்றுறாங்க. தர்மாம்பாளோட மருமகள், டாக்டர் தர்மாம்பாளோட மருமகள். அந்த சீதாலட்சுமி அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 குழந்தையவும் அந்த அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஜட்ஜு சொல்கிறாரு, அம்மா ஒரு பிள்ளைய தான் ஜெயிலில் வச்சுக்கலாம், 2 பிள்ளைய வச்சுக்க முடியாது, 2வது சின்ன குழந்தை, அதை என்ன பண்ண முடியும்? டக்குன்னு இந்த பட்டம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு, ஐயா இது ஏன் குழந்தை. என்னம்மா இது? ஆமாங்க என் குழந்தை, நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்படி ஜெயிலுக்கு போனாங்க. திரும்பி வந்து மறுபடியும் சொந்த குழந்தையோட ஜெயிலுக்கு போகிறாங்க 2வது தடவை. அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வசதி இல்லை, அன்னைக்கு ஜெயில் எப்படி இருந்திருக்கும்? இன்னொரு அம்மா முக்கியமாக அவங்கள மட்டும் நான் சொல்லி இந்த வரலாற்றை அங்கே நிறுத்துவோம். NVN சோமு, உங்களுக்கு பின்னால் அவர்கள் MP-யாக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவருடைய தாயார் புவனேஸ்வரி, ஐயா NV நடராஜன் அவர்களுடைய இணையர். அவங்க வந்து வீட்டில் ஏதோ பூஜைக்கு எல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த ஐயா சொல்கிறாரு, ஒரு தேங்காய் பழம் பையில் எடுத்துக்கோ, நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் கோயிலுக்கு போகாதவர், இவர் எதுக்கு நம்மளை கோயிலுக்கு கூப்பிடுறாரு, ஆக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, இவர் போராட்டத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்களா, என்ன நீ நம்பி போகிற? இல்லை பரவாயில்ல வந்துடுறேன். வந்துட்டாங்க. அங்கே போனவுடனே உன்னை எது கூப்பிட்டேன் தெரியுமாண்டார். தெரியும், பரவாயில்ல, போராட்டத்துக்கு தான் நானும் போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. போய் இவங்களை வண்டியில் ஏற்றி விட்டு அவர் அடுத்த படையை கிளப்ப போயிட்டார். இந்த அம்மா வண்டியில் ஏறி திரும்பி பார்க்குறாங்க, அவரை காணோம், ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 6 மாத கை குழந்தையாக சோமு என்பவரை அழைத்து கொண்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. உள்ளே போயிட்டா குழந்தைக்கு இரத்த பேதி ஆகுது, சாப்பாடு சரியில்லை, பால் இல்லை. அப்போ முதல்வராக இருந்த ராஜாஜி இவங்கெல்லாம் எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க தெரியுமா? அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு கிடையாது, அதனால் நல்ல சோறு கிடைக்கும்னு ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு. அதனால் இவங்க யாரும் அந்த சாப்பாடு வேணான்னு சொல்லி வேற அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ நல்ல சாப்பாடு இல்லை, குழந்தைக்கு பால் இல்லை, குழந்தைக்கு இரத்த பேதி ஆகுது, இந்த குழந்தை உயிரோட வெளியில் கொண்டு போவோமான்னு தெரியல. அப்புறமா சில சிறை அதிகாரிகள் மற்றவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு, மருத்துவம் எல்லாம் கொடுத்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. குழந்தைய உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன சிறப்புன்னா,
1938 இது நடக்குது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் NVN சோமு அவர்கள் ஜெயிலுக்கு போகிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் ஜெயிலுக்கு போயிட்டாரு, என்ன சொல்கிறீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் ஜெயிலில் ஊட்டின சோறும் ஊட்டின பாலும் வீணாக போகலை, என் பையன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த தலைவர்களை பார்த்தீங்கன்னா வெற்றி செல்வி அன்பழகன் அப்படின்னு ஒரு பேரை கேட்டிருப்பீங்க. நம்ம அண்ணா அறிவாலயத்தில் எழுதி போட்டிருக்கோம் அவங்க வரலாறு, அவங்க பேர். அங்கே இருக்க கண் மருத்துவமனைக்கு அவங்க பேர். எதுக்கு அந்த பேர் வச்சாங்க? ஐயா அன்பழகனாருடைய மனைவி அப்படிங்கிறதுக்காக மட்டுமா? இல்லை. அன்னைக்கு 53, 54 நேரு அவர்கள் அன்னைக்கு பிரதமர் நம்ம தலைவர்களை எல்லாம் கேவலமாக பேசுகிறார். அவர் வராரு, கருப்பு கொடி காட்ட போகிறோன்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே பேரறிஞர் அண்ணா கைது செய்யப்பட்டார், கலைஞர் கைது செய்யப்பட்டார், அப்போது திமுகவில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கைது செய்யப்பட்டார், எல்லா தலைவர்களும் உள்ள. யார் கருப்பு கொடி காட்டுறது? அந்த நேரத்தில் வாங்கப்பா நம்மெல்லாம் போகலான்னு சொல்லி திமுகவுடைய மகளிர் அணியை திரட்டி கொண்டு நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட போனவர் வெற்றி செல்வி அன்பழகன். சும்மா இல்லை, அங்கே போன போலீஸ் விட்டுருமா? அடி, லத்தி சார்ஜ், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அவங்க நடந்தும் ஓடியும் எங்கே போய் சேர்றாங்க? காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. விமான நிலையத்திலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஓடி இருக்காங்க. அங்கே போய் கழகத்துக்காரர்களை பார்த்து அங்கே இருந்தவங்க மூலமாக திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. ஏன் நீ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மையார் இருந்தாங்க, நூர்ஜஹான் பேகம். நூர்ஜஹான் பேகம் அவங்கள தெரியாதவங்க ரொம்ப கம்மி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து குளித்தலை. அங்கே அந்த ஊரில் கலைஞர் பேசுகிறாருன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் போய் பேச்சை கேட்பாங்க. அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு கலைஞருக்கு பிரச்சாரம் பண்ணோம், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணோம். அப்புறம் முஸ்லீம் பொண்ணு வேற இல்லையா, வெளியில் தெரியக்கூடாதுன்னு ரிக்ஷாவில் உட்காந்தா மூடிக்கலாம்ல, ரிக்ஷாவில் உட்காந்து உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுது. குரலை கேட்டவுடனே உங்கள் வீட்டம்மா தான். வீட்டுக்கு போனால் அடி உத. பரவாயில்ல வாங்கிட்டு அடுத்த நாளும் வந்துடுறாங்க. தொடர்ச்சியாக வீட்டில் அடி உதை வாங்கி கொண்டு நான் பிரச்சாரத்துக்கு போவேன்னு வந்தவங்க நூர்ஜஹான் பேகம். இப்படி நிறைய பேர் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க அமைத்த படிக்கட்டுகளில் தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். அங்கேருந்து தான் அவங்க பார்லிமெண்ட் படிக்கட்டு இல்லை, இந்த பெண்கள் அமைத்த படிக்கட்டுகள், அவங்க செய்த தியாகங்கள், அதிலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க தான் அடித்தளமாக இருந்தார்கள். அப்போ நம்ம முன்னேறதுக்கு கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி சொன்னவர் யார்? பெரியார். அதற்கு வழியமைத்து கொடுத்தவர் யார்? ஆட்சி மூலமாக பேரறிஞர் அண்ணா. அண்ணா வந்து ஒரு நாடகத்தில் எழுதினார், ரங்கோன் ராதாவில். அந்த மனைவியை வந்து கணவர் அவ்வளோ கொடுமைப்படுத்துவார். கடைசியாக எல்லாரும் அந்த ஆளை அடி அடின்னு அடிக்கும்போது அந்த மனைவி சொல்லுவாங்க, இல்லை விட்டுருங்க விட்டுருங்க. இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, என்னம்மா என்ன இருந்தாலும் உனக்கு வந்து கணவர் மேலே ஒரு இதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. எந்த மனிதனுக்கும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அதனால் அவரை அடித்து கொண்டுடாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெண்ணை நாடகத்தில் படைத்தார் அண்ணா. ஆட்சியில் வந்து கலைஞர் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு திட்டமும் தான் பெண்களுக்கு இன்னைக்கு படிப்பு, வேலை, சொத்து எல்லாம் வந்தது. இன்னைக்கு வேலைக்கு, அரசு வேலைக்கு போகணும்னா 30% பெண்களுக்கு. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் பாருங்கள், தாசில்தார் ஆஃபீஸில் பாருங்கள், நீதிமன்றங்களில் பாருங்கள், எப்படி வந்தாங்க இவ்வளோ பெண்கள். அவங்களுக்கு தெரியாது, வெள்ளிக்கிழமை வேலை செய்யறதில்ல. வெள்ளிக்கிழமை மதியானம் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வேலை நடக்காது. ஏன்? வெள்ளிக்கிழமை பூஜை. பூஜை கலைஞருக்கு இல்லை. எப்படி இந்த வேலை கிடைச்சிது? எதனால் நம்ம வந்திருக்கோம்னா கலைஞர் போட்ட அந்த சட்டத்தினால வந்திருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாது. அதிலிருந்து ஒவ்வொன்றா இன்னைக்கு வந்து பெண்கள் ஓதுவார்களாகலாம். இன்றைய முதல்வர் செஞ்சிருக்காரா?
பெண்கள் கோயிலில் போய் கும்பிடலாம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், பெண்களுக்கு 3 விஷயம் கிடையாது. ஒன்று, உங்களுக்கு சாமி எதுமா? உங்கள் தெய்வம் எது? குலதெய்வம் எது? அங்காளம்மன். அங்காளம்மன் உங்கள் சாமியா? அம்மா வீட்டு சாமியா? மாமியார் வீட்டு சாமி. அது உங்கள் சாமி இல்லை, உங்கள் மாமியார் வீட்டு. மாமியார் தான் இல்லை, மாமனார் வீட்டு சாமி. உங்கள் அம்மா வீட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டு சாமி என்ன? முருகர். அப்போ நம்மளுக்கு சாமி இல்லை இல்லையா? பெண்களுக்கு சாமி இருக்கா? பெண்களுக்கு கடவுள் இல்லை. அது அம்மா வீட்டு சாமி, இது கணவர் வீட்டு சாமி, நம்மளுக்கு கிடையாது. நம்ம கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அப்புறம் வீட்டில் என்ன சொல்லி வளர்க்குறாங்க? அம்மா வீட்டில் ஒழுங்காக சோறு ஆக்க கற்றுக்கோ, வீடு கூட்ட கற்றுக்கோ. என்ன பண்ண போகிற? இன்னொரு வீட்டில் போய் குப்பை கொட்ட போகிறேன். பெரிய வேலை அதானே பண்ண போகிறோம். அப்புறம் ஏதாவது சொன்னால், இந்த பாரு வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன். அது இப்போ இது நம்ம வீடு இல்லை என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இது உங்கள் வீடு இல்லை, உங்கள் வீடு இல்லை. அங்கே போயிட்டா அது நம்ம வீடா? அவங்க எந்த நிமிஷம்னாலும் வெளில போன்றாங்க. அப்போ பெண்களுக்கு வீடும் இல்லை இல்லையா? 3வது, ஊர் இருக்கா? சொந்த ஊர் இருக்கா? ஊரும் கிடையாது. ஊரும் இல்லை, வீடு இல்லை, சாமி இல்லை. ஏன் இல்லைன்னா நமக்கு நிலையான சொத்து இல்லை. இதை 3ஐயும் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டார். என்ன? இந்த வீடுகள் இனிமேல் ஒப்படைச்சா, இலவச வீடுகள் கொடுத்தா மனைவி பேரையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ வீடு வந்துருச்சா? இனிமேல் இது ஏன் வீடு, நீ வெளில போன்னு சொல்ல முடியுமா? சாரி பார்ட்னர், 50% கேட்க முடியுமா? அது 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், 250 சொல்ல முடியும்ல? ஊர் நம்ம தானே உருவாக்கிக்கிறோம். வேலை, சம்பாத்தியம், சொத்து. நம்ம அப்பா அம்மாவுக்கு சொத்து ரொம்ப இல்லாமல் இருக்கலாம், சொத்து இருக்கிற பொண்ணு கிடைக்கும்ல. ஆக சொத்து இருக்கு, வேலை இருக்கு, வீடு இருக்கு, கடைசியாக கோயிலில் போய் கும்பிடுறதுக்கு அர்ச்சகராகவும் போடுறதுக்கு சட்டம் இருக்கு. இது எல்லாமே நம்ம செய்யலாம். அப்போ இன்னைக்கு நாம ஏறி நிற்கிறோம்னா இந்த படிக்கற்கள் மீது தான் ஏறி நிற்கிறோம். அந்த பெண்கள் நம்முடைய அடிக்கற்கள், நம்முடைய தலைவர்கள் நமது படிக்கற்கள். 3வது முக்கியமான விஷயம், அது முன்னாடியே சொல்லிட்டேன். தடைக்கற்கள் எது? 1, தன்னம்பிக்கை இன்மை. 2வது, சமூகம், சாஸ்திரம், இந்த மாதிரி மூட பழக்கங்கள் இதுக்கு அடிமையாகிறது. 3வது, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம், குழந்தை அப்படின்னு ஆயிட்டா அத்தோட சமாதி. இந்த சமூக சிந்தனை தான் நம்முடைய தடைக்கற்கள். குழந்தை பிறந்தா குடும்பத்தில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த அம்மா தான் சுமக்கணும்னு சொல்லக்கூடாது. அதை நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க வளர்றாங்கல்ல, ஆம்பளை பசங்களுக்கு தட்டு கழுவ சொல்லி கொடுத்தீங்களா? தட்டு கழுவ சொல்லி கொடுத்தீங்களா? வீட்டை ஒட்டடை அடிக்க சொன்னீங்களா? கூட்டுப்பா, நம்ம இருக்க வீடு நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் சொன்னீங்களா? இனிமையாவது சொல்லி கொடுங்க, இனிமேலாவது சொல்லி கொடுங்க. எல்லா வேலையும் ஆண்களும் செய்யணும். அப்புறம் அது ஆம்பளை பிள்ளைமா இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எதிரான தடை நம்ம தான். இந்த ஒரு பொண்ணு ஆடியோ பேசிச்சு, ரித்தன்யான்னு பேர். அப்பா என்ன நம்புங்கப்பா, அப்பா என்ன நம்புங்கப்பா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? 15 நாள் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான். 300 பவுனு, அத்தனை காரு. எதுக்கு? நான் சொன்னதை நம்பலை. செத்தாலும் கணவர் வீட்டில் இருந்தால் பெருமை தான் அப்படின்னு அவங்க அப்பா பேசுகிறாரு. இந்த பழக்கங்களை எதிர்க்கணும், அதை மாற்றணும். நம்ம கண் முன்னால் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை நம்ம தட்டி கேட்கணும். இதுக்கு நம்ம தயாராக இருந்தால் தான் இந்த தடைக்கற்களை உடைச்சி எறிய முடியும். அப்போ 3 செய்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம புதுசாக செய்யல, 2000 ஆண்டுக்கு முன்னால் நம்ம மூதாட்டிகள் செஞ்சுருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், அதை போன நூற்றாண்டில் நம்ம திருப்பி எடுத்திருக்கோம். அந்த அடிக்கற்களாக இத்தனை பெண்கள் உழைச்சிருக்காங்க. அதற்கான படிக்கற்களாக நம் தலைவர்கள் இருந்திருக்காங்க.
இதையெல்லாம் கைப்பற்றி கொண்டு வருகிற நாம் நம் முன்னால் இருக்கிற தடைக்கற்களை உடைத்தெறிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி, வீட்டில் வளர்க்குற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, துணிச்சல் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? சொல்லிக் கொடுக்குறீங்களா? அதே கட்டுப்பாடு, ஒழுக்கம்ங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் சொல்லிக் கொடுக்காம எந்த நாட்டிலும் பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த தடைகளை எல்லாம், நம்முடைய மனத்தடைகளை தகர்த்து சமூகம் நமக்கு விதிக்கிற தடைகளை எதிர்த்து நிற்பதற்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். இந்த கொள்கையை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், இல்லாட்டியும் கேட்கணும். நம்ம இந்த வழியில் வந்தோம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை, வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, அதுதான் எனக்கும் இருக்குது. நான் ஒரு முதல் தலைமுறையாக வந்த வழக்கறிஞர். எனக்கு முன்னால் எங்கள் குடும்பத்தில் யாரும் வழக்கறிஞர் இல்லை. எங்கள் அப்பா ஆசிரியர். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. நான் ஒரு சேலத்தில் படித்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அப்போ +2 முடிச்சுட்டு BA முதலாண்டு படிக்கும்போது இங்கே வந்திருக்கேன். அப்போ இருந்தால் எனக்கு ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். அப்போ இதே கருத்தை, இதே பிரச்சாரத்துக்காக தான் அன்னைக்கும் வந்தேன். இன்றைக்கும் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அதே தான். ஆனால் அன்றைக்கு பார்த்த நிலைமையை விட இன்றைக்கு பெண்களுடைய வளர்ச்சி அபாரம். இன்னைக்கு பெண்களுடைய வளர்ச்சி அபாரம். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, எத்தனை பெண்கள் பேசுகிறாங்க, எவ்வளவு பேரை பார்க்குறோம். இன்னும் பல ஊர்களில் போனால் அவங்க குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க, அருள்மொழின்னு வச்சுருக்காங்க, கனிமொழின்னு வச்சுருக்காங்க. அப்படி அவ்வளோ குழந்தைங்க இன்னைக்கு உருவாகி இருக்காங்க. பார்த்தா இனிமேல் பயப்பட மாட்டாங்க. விண்வெளிக்கு போகிறாங்க நம்ம பெண்கள், அமெரிக்கா போகிறாங்க, கனடா போகிறாங்க, ஜப்பானில் இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது எதன் மூலம் நடந்தது? இந்த படிக்கற்களால் நடந்தது. அதில் வந்த உயரம் இது. அதனை நாம் கைவிட்டக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்? இன்றைக்கி ஒரு பிரச்சாரம் நடக்குது. ஒரு பிரச்சாரம், மத பிரச்சாரம். என்ன, உங்கள் வாட்ஸ்அப்லாம் வருது, அன்றைக்கெல்லாம் பெண்கள் எப்படி இருந்தார்கள், அப்புறம் உனக்கு எப்படி பொண்ணு வேணும். நம்ம எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பாலபாரதி தான் சொன்னாங்க, பொண்ணு எப்படி வேணும்னா விளம்பரம் கொடுக்குறானா, அடக்கமான பெண் வேண்டும். அடக்கமான பெண்ணை சுடுகாட்டில் தான் தேடணும். அடக்கமான பொண்ணு எங்கே கிடைக்கும்? இன்னைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள்னா துணிச்சல் வாய்ந்தவர்கள், அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அவங்கெல்லாம் அமைத்த பாதை தான் இது. இந்த படிக்கற்கள்ல புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லணும். மதத்தின் பெயரால நாம பலியாக கூடாது. மதம் வந்துச்சுன்னா, சார் நம்ம சாஸ்திரம், நம்ம வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வயசுல பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைன்னு அர்த்தம். செத்து போனா கணவனோட தூக்கி போடு, நெருப்புல எரிச்சிருன்னு அர்த்தம். அதை மீறி உயிரோட இருந்தா மொட்டையடி, வெள்ளை சாட்டை போடு, வெள்ளை புடவை கட்ட சொல்லு, முன்ன வர விடாத, இதெல்லாம் ஒத்துக்கலாமா? இதை திரும்பி கொண்டு வர பார்க்குறாங்க. அப்போ அது வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த தடைக்கற்களை உடைப்பதல்ல, ஏறி மிதித்து கொண்டு செல்லுகிற துணிச்சல் நமக்கு உண்டு. அதை கொடுத்ததுதான் திராவிட இயக்கம் என்ற வரலாற்றை படியுங்கள், உணருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள MKP News TV சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.